மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. உங்களோட லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரரு தலைக்கடை பிடிச்சாலு உட்காந்து அவரை வந்து கீழே வப்பாச்சியை கூப்பிட்டு போயிருக்கேன். கட்டி போய் சீரழிஞ்சு அவங்க முதவே வப்பாச்சி வச்சிருந்துருக்கேன். அதோட வேதனிச்சா பவுன் தாயின்னு ஒன்னா கூட கூப்பிடலன்றல்ல. அப்படியா? எப்படிதான் அந்த பிள்ளையெல்லாம் பிறந்துச்சுன்னு எனக்கு அது இல்லை. அந்த முருகு இன்னும் வந்து வட்டி விட்டுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, கொடுக்குறேன் இல்லை குறிப்ப இல்லை. காது வாங்க போனா அந்த காது வாங்குற இடத்துல காது இல்லாட்டி கஞ்சிக்கு கூட இல்லை காட்டா நான் காதை கொடுத்துட்டு வந்து சொல்றாங்க. பவுன் தாயின்னு தான் சொல்றாங்க. தாய் கிழமைக்கு யாரு சொல்றா? எத்தனை வீடு வச்சிருக்கீங்க இந்த செல்லூரை சுத்தி? ஆளுகப்பட்டுக்குள்ள ஒரு 15 வீடு இருக்கு. 15 வீடா? பேங்க் லாக்கர்ல இருக்க வேண்டியதெல்லாம் உங்க கழுத்துல இருக்குது. நான் உலகப்பெல்லாம் சுத்துவேன், அதெல்லாம் பயப்பட மாட்டேன். இதை எப்படி பாதுகாக்கிறீங்க? பவுன் தாய் போதுடான்னு வாங்கி 3 மணிக்கு 2:30 மணிக்கு போவேன் ஆனங்களுக்கு. மதியானமா? கோழி உப்புட நைட்ல சரி. போனா மக்கா 4-12 மணிக்கு வரும். 60 மூடை கல்ல வைப்பேன். 25 கூட வரும். நெல்லிக்காய் மாங்காய் ஒரு லோட இறக்குவேன். ரூபாரு தீபா தேட்டரை வாங்க போடுவேன். தேட்டர் வாங்கலான்னு போனீங்களா? அப்புறம் நான் காசு வச்சிருந்தில்லை. களவானாம கண்ணை விடாம குடிக்க விடாம தீர்த்து கூட குடியாதே மக்க அப்படி வளர்த்துருக்கு. எங்க வீட்டுக்காரந்தே இல்லாத வேலையில செய்வானே. எனக்கு காதுல வந்து சொன்னாரு, தாதியா சொல்லுதுல வேறவனுக்கு கட்டி கொடுக்க. நான் அப்படி இன்னும் என் மக்களுக்கு வேற கல்யாணம் எதுவும் முடிக்கல. ஒரே கல்யாணம் தான். என் படத்தை முழுசா எடுத்து முழுசா போடுங்கிறா. படம் ஓடுமுடா, நல்லா ஓடுமுடான்னு கத்துனேன். படத்துக்கு இப்பெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் காசு இல்லை. சரிங்களா? பவுனுத்தாய் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குல்ல? நான் பேசாம உங்களுக்கு பேர் நாயிடவா? நான் அதை செய்ய பத்தாது. வா நீ வா. இதாங்கடா பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. பாட்டியம்மா வணக்கம். வணக்கம். பவுனுத்தாய் கரெக்டா? பவுனுத்தாய் கரெக்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. சூப்பர். ஒரு 2 வாரமா வந்து உங்களை பத்தி தான் ஊர் முழுக்க பேசிட்டே இருக்கிறாங்க. எப்படியும் உங்களை தேடி எங்க வந்திருக்கோம்? நாங்க மதுரைக்கு வந்திருக்கிறோம். ஆமா, மெட்ராஸ்ல இருந்து. ஆமா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். பவுனுத்தாய் உங்களை பத்தி சொல்லுங்க. அந்த படம்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராதிகா நல்லா நடிச்சிருக்கு. நல்லா இருக்கு படம். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. பவுனுத்தாய் எவ்வளவு நாளைக்கு ஓட போதும்? ஓடிடும், கண்டிப்பா ஓடிடும். இப்ப படத்துல நாங்க பார்த்தோம்ல சில கேரக்டர்ஸ் உங்களுடைய இது அதெல்லாமே வந்து உங்களோட நிஜ வாழ்க்கையில எப்படி நீங்க? நிஜ வாழ்க்கை அது பூரா. நிஜ வாழ்க்கையில் நீங்க இதே மாதிரிதான் வியாபாரம் வித்தது. கல்ல மாங்காய் பேரிக்காய் வித்தது உண்மை. புரிசை 22 வருஷம் ஆச்சு போயிட்டேன். விட்டு போயிட்டாப்புல இல்ல. ஆனா தம்பிளையால் வச்சு வளர்த்த பிள்ளைகள போறான். 2 வேலையாள் வச்சு. நீங்க 2 பேரும் வேலைக்கு வச்சிருந்தீங்க? ஆமா, நான் போனா தானே வண்டி உருளும். பிள்ளைய பார்த்துக்கிட்டு தான் பண்ணுவேன். இப்போ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டமா இருந்துச்சு? உங்களுடைய கதையை அப்படி பார்க்கும்போது எவ்வளவு தூரம் வருது? அழுகுதானே வருது. அழுதிங்க? எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க சுத்தி இருக்கிறவங்க? இந்த காலத்துல எம்ஜிஆர் படம் வந்தா பூவல்லிக்கு எரிவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு நேத்து. உங்க மகன்கள் எத்தனை, மகள்கள் எத்தனை? ஏன்னா படத்துல நம்ம பார்க்கும்போது 3 பேர் தான். 7 பிள்ளைங்க நான் வேலைக்கு விடல. 7 பிள்ளைங்களா உங்களுக்கு? 7 ஆம்பளை. முத்துராமு, சேராமு, நாகராசு, விசி, முருகன், பழனி, கணேசன், பரமேஸ்வரி. மொத்தம் 8 பேர். 7 ஆம்பளைங்க, ஒரு பொண்ணு. எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்குது. நீ இன்னமும் வந்து வட்டி விட்டுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்ப ஆரம்பிச்சீங்க? எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க இந்த மாதிரி வட்டி? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமா? 30 வருஷமா உங்களுக்கு வட்டி கட்டுறவங்க இருக்காங்களா? கொடுப்பாங்க. நானும் விட்டு விட்டு வாங்குவேன். நான் காது வாங்க போனா அந்த காது வாங்குற இடத்துல காது இல்லாட்டி கஞ்சிக்கு கூட இல்லை காட்டா நான் காதை கொடுத்துட்டு வந்து சொல்றாங்க. காசு இல்லைன்னு சொல்லிட்டா செத்து போ வலை வைக்க போதா பாவம். இந்தடி 50 ரூபா காய்ச்சி குடி மறுபடியும் எப்படி அதை போய் வாங்குவீங்க? அந்த கடை கொடுத்துருவா. அவளா வந்து கொடுத்துருவா. அப்ப அவ்வளவு பேருக்கும் உங்களை பிடிக்கும் வட்டி? பொதுவா வந்து வட்டிக்கு விட்டுருக்கவங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது. நான் பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். நான் கொடுத்தவங்களுக்கு பூரா பிடிக்கும். சரி, இந்த வீட்டுல நீங்க மட்டும் இருக்கீங்களே,
இந்த வீடு எப்போ கட்டினது? இது வந்து எந்த வருஷம்? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில கட்டினது. வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் கட்டினதா? ஆ, கருப்பட்டி முட்டை போட்டு கட்டினதா. இதெல்லாம் வந்து கோயில்ல தான் அந்த மாதிரி கட்டுவாங்கன்னு கேள்வி. கோயிலுக்கு இடந்தேன், கோயில் இடந்தேன் பூரா. ஆ, எத்தனை வீடு வச்சிருக்கீங்க இந்த செல்லூரை சுத்தி? பாதுகாப்புக்குள்ள ஒரு 15 வீடு இருக்கு. 15 வீடா? ஆ, குடியிருக்காங்க, ஓட்டு வீடு. படத்துல நாங்க பாக்குறோம்ல இந்த 150 சவரனை கடைசியா அந்த பாட்டி திறந்து காட்டுதே, நான் இவ்வளவு நாள உங்களுக்காக தான்டா சேர்த்து வச்சிருந்தேன்னு. இவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நான் சேர்த்தா 600 ரூபாய் நகை இருக்கும். 600 பவுனு? ஆ, நான் பூரா எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. நீங்க கொடுத்த ரூபாய் வச்சு கொடுத்து என் மக்களை பொழைக்க வச்சேன். படமே எடுக்கலாம் தெரியும்ல அந்த காசை வச்சு. இந்த மேரங்கிட்ட சொல்லுவேன், என் படத்தை முழுசா எடுத்து முழுசா போடுங்கடா. இப்ப முழுசாதானே எடுத்திருக்கிறாங்க. இது கொஞ்சம் நீ 3 மகன்றது சரி. நான் என் மக்கள் 8 பிள்ளை வேலைக்கு விடல. பொண்ணுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? படத்துல வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது நினைக்கிறேன். என்ன 3 வயசா? 13 வயசு. ஓ 13ஆ? 3 மாப்பிள்ளைக்கு 17. கேட்டுக்கங்க. சரி, உங்க வீட்டுக்காரங்களை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. நாங்க படத்துல பார்க்கும் போதும் வீட்டுக்கார பத்தி பெருசா எதுவும் காட்டல. உங்க வீட்டுக்கார பத்தி பேசுங்க. அவங்க உங்களோட லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரு தலைக்கடை பிடிச்சாலு உட்காந்து அவரை வந்து கிரிக்கையில வப்பாச்சியை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுவேன். நான் என்னத்த பேசுவேன் சொல்லு. சண்டை எல்லாம் போட மாட்டீங்களா? சண்டை பார்த்தாக்கா பிள்ளை குட்டி ஆகி போச்சுலப்பா. பிள்ளை குட்டிக்கு தெரியக்கூடாதுல்ல. இப்போ அவன் நான் சண்டை போடுறேன் வை, பிள்ளைய பார்த்தா கெட்டு போகும்ல. இன்னும் ஒன்று நான் தவற விடலை. 8 பிள்ளைய 7 பேர்த்துக்கு பொண்ணு எடுத்தே கட்டி கொடுத்து மாப்பிள்ளைக்கு 5 பவுன் செங்கிலி, 5 பவுனு 5 பவுனு கை செய்து 2 பவுனுக்கு போதுற அந்த கேட்டுக்கு எல்லாத்துக்கும் அப்படி சேர்த்து போட்டு பொண்ணுக்கு 5 பவுன் தாலி கொடி, 1/2 பவுன் தாலி போட்டு போட்டு தான் கட்டி 7 பேர்த்துக்கு. இந்த கேட்டுக்கு எல்லாத்தையும். இது 2 கிலோ இருக்கும் போலயே கழுத்துல இருக்க. இது கொஞ்சம் எப்படி தாங்குறீங்க? தாங்க முடியலன்னா என்கிட்ட கொடுங்க, நான் வேணா பாத்துக்கிறேன். ஆக்சுவலா பேங்க் லாக்கர்ல இருக்க வேண்டியதெல்லாம் உங்க கழுத்துல இருக்குது. இதை எப்படி பாதுகாக்கிறீங்க? இல்லை நான் போட்டுக்கிறேன். நான் உலகப்பெல்லாம் சுற்றுவேன். ஊரப்பெல்லாம் சுற்றுவேன். அதெல்லாம் பயப்பட மாட்டேன். நாடு ரொம்ப கெட்டு போச்சு பாட்டி. 7 பவுன் தை போதுடான்னு வாங்கி. பவுன் தைனா ஒரு பயம் இருக்குமா இங்க எல்லாருக்கும்? எல்லாத்துக்குமே கேட்டுக்கங்க. அந்த நிற்கிறவங்கள கூட பயம் இருக்கும்ல. பயம் இருக்கும். நானே முள்ளவ 6 தொட்டி எடுக்கல. 6 இன்ச்சு பொய் சொல்லி வாங்க மாட்டேன். கூட கொடுத்தாலாக்க ரூபாய் வாங்கிட்டு கோவட்டில் ஒரு குத்து குத்தி கொடுப்பேன். இது கடன் கொடுத்தாவா? கூட கொடுக்குறாள் எங்கி. கூட கொடுத்தாங்கண்ணா? கணக்கு வச்சிருப்பீங்களா நீங்க? ஆமா, என் கணக்கு மேல வந்து அடிப்பேன். சரி, அந்த சமயத்துல வந்து இந்த பேங்க் லாக்கரு அதெல்லாம் கிடையாது. படத்துல நாங்க பாப்போம்ல, ஒளிச்சு வச்சிருப்பாங்க அந்த பாட்டி. சும்மா கீழே போட்டு போச்சு வைப்போம். நீ வேற நகையில. ஆமா, அது 3 இடத்துல 4 இடத்துல வைப்பேன். ஒரு இடத்துல போனாலும் 2 இடத்துல இருக்கும்ல. அது அப்படித்தான் போட்டு வச்சு. அதான் சின்ன வீடுப்பா, புதுசா அப்படித்தான் வச்சு பார்த்து அவ்வளோத்தையும் பாதுகாத்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? நீங்க சொன்னீங்கல்ல நான் கடலெல்லாம் வைப்பேன். 60 மூடை கல்ல வைப்பேன் ஒரு நாளைக்கா? வறுத்த கல்ல 40 மூடை ஒரு நாளைக்கு. கத்த கல்ல 20 மூடை. ஒரு வேணு 25 கூட வரும். நெல்லிக்காய் இறக்குவேன். மாங்காய் 1 லோட இறக்குவேன். இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு வாசல்ல விற்கிறதா இல்ல அங்க என் கடைக்கிட்டே வைப்பேன். கடைக்கிட்டே வித்துருவீங்க. இவ்வளவும் சேல் ஆயிடும். 25 மூட்டை ஆனா ஒரு நாளைக்கு. ரூபாய் தீவா தேட்டரை வாங்க போடுவேன். தொலைஞ்சு தேட்டர் வாங்கலான்னு போனீங்களா? அப்புறம் நான் காசு வச்சிருந்து இல்லை. என்ன தேட்டர் வாங்கலான்னு போனீங்க? 40 லட்சம் இருக்கு. அப்ப சொன்னேன், மாடா கிளவா போய் ஏதாச்சும் ஒன்றை பார்த்து வாங்கி போடுவோம். அது ஒரு அடி சொத்தா கிடக்கட்டு. அவங்க கேட்கல. இந்த நான் கல்ல குடிப்போம் பாரு முதலாளி, அவன் ராபத்தர், அவர்கிட்ட கல்ல வாங்கி விற்போம். சரி. கடைக்காரரு வந்துட்டாயம்மா, ரூபாயெல்லாம் வச்சா போகும், பறிமுதலாகி போகும். நீ கல்ல வித்து சம்பாரிச்சப்பட்டா எவனு நம்ப மாட்டியா? வேணாம். 40 லட்சமும் நீங்க வந்து சம்பாரிச்சது கல்ல வித்துன்றத நம்ப மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் எடுப்பா. அந்த காலத்துல 2000 3000 எடுப்பு. எந்த காலம்? அந்த காலம் நீ எந்த காலம் சொல்லுங்க. 1980லேவா?
3000 ரூபாய்க்கா? இல்லாட்டி இப்போ இப்ப வளர்க்க முடியுமா? களவானாம கண்ணை விடாம குடிக்க விடாம சேர்த்து கூட குடியாதே மக்க அப்படி வளர்த்துருக்கு. சும்மா இல்லை. வீட்டுக்காரு? எங்கள் வீட்டுக்காரதே இல்லாத வேலையில செய்வானே. அவன் தானே காதை போகிற அழைச்சி லாரியை வாங்கி. லாரி நான் ரூபா இருந்துச்சுல்லடா தம்பி. 6 லாரி. 6 லாரி வாங்கினாரா? ஒரு பழசது பிச்சத்தவ ஆளுகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு வந்துட்டேன். மொரட்டு ஸ்டோரியா இருக்கு. 6 லாரி வாங்க போனேன்றாங்க, தியேட்டர் வாங்க போனேன்றாங்க. சரி தியேட்டரு கதை என்னாச்சு சொல்லுங்க. அது போச்சுல, வேணான்ட்டாரு. அதே 30 ரூபாய்க்கு வாங்க போறேன்டா அதை எப்படி சம்பாரிச்சதுக்கு பறிமுதல் ஆகி போகும்ல. இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரைடு வந்துருவாங்கன்னு. அப்புறம் அந்த 40 லட்சத்தை எங்க என்ன அதான் இப்ப கழுத்துல இருக்கா 40 லட்சம். அதெல்லாம் இப்ப சம்பாரிச்சது. ஓ அதெல்லாம் இப்ப சம்பாரிச்சது. இப்பயும் வேலைக்கு போறீங்களா பாட்டி? வேலைக்கு போல, வீட்டுல தான் இருக்கு. இப்ப அதான் வட்டிக்கு விடுறீங்களா அந்த வேலை? அதுதான். அதுல எவ்வளவு வருமானம் வருது உங்களுக்கு? 500 ரூபா ஒரு நாளைக்கு. இப்போ இப்பயும் நீங்க சம்பாரிச்சுதான் இருக்கீங்க. அப்போ மாசம் ஒரு 15000 ரூபா. மாதம் 20000 சம்பாதி. சரி நீங்க வாங்கினதுலயே எனக்கு நான் ரொம்ப காதலிச்சு வாங்கின ஒரு பொருள்னா எதை சொல்லுவீங்க நீங்க? இப்போ தியேட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்க முடியாம போச்சு, என்னென்னமோ ஆகி போச்சுடா தம்பி. அதுக்கு பிறகு ஆளா அப்புறம் பொழைச்ச. மொத்தம் எத்தனை பேர்? போயிட்டாப்புல வெளியேறி போயிட்டாப்புல. 40 வயசு எனக்கு. ஓ 40 வயசுல வீட்டுக்காரர் போயிட்டாரு. அனுப்பி விட்டீங்களா போயிட்டாரா? நான் தான் அனுப்பிவிட்டேன். இந்த கல்ல விற்கிறது என் களவாட்டுக்கு இருந்தா என்ன பண்ணுவேன்? கடைக்காரனுக்கு கொடுக்கணும்ல. பார்த்தோன்னே தெரியுது எனக்கு. கொடுக்கணும்ல. அப்ப நம்ம இருந்து என்ன பண்ண? கிளம்பு அப்படின்ட்டீங்க. செட்டில்மெண்ட் அவருக்கு ஏதாவது கொடுத்து விட்டீங்களா இல்லையா? 15,000 கொடுத்து விட்டேன். 15,000 மாசமா? வியாபாரத்துக்கு. அந்த கரும்பு வரதே போடிக்கு இருக்கு. 2 பேரும் பார்த்துக்கிருக்கேன். உங்க பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஆமா. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? தனியாளா எப்போது போல 2 ஆள் வீட்டுக்கு வேலைக்கு. வீட்டுக்கு 2 பேர் வேலைக்கு. சம்பளம் ஆளுக்கு நான் கொடுத்ததை வாங்கிக்கிறது. போவாங்க அரிசி பருப்பு என்னென்னோ எடுத்து அள்ளி கொடுத்து விடுவேன். அவள் ஆத்தா போய் வந்தா வேணாக்கா சம்பளமே வேணாக்கான்ட்டு போவா. இந்த பொழைச்சி நான் பட்ட கட்டாவில கடவுளைய முருகத்தே நீ காப்பாத்தினாருப்பா. என் முருகத்தே. படத்துல கடைசி காட்சி ஒண்ணு வந்திருக்கும், பாத்துருக்கீங்களா? நகையெல்லாம் போட்டுட்டு அம்மா உட்காந்துருப்பாங்க. முருகன் எனக்கு காதுல வந்து சொன்னாரு. தாதியா சொல்லுதுல, இவங்களுக்கெல்லாம் 4 பேர்த்துக்கு மருந்து குடிச்சுக்கிட்டு நகையல முருகன் வந்து சொன்னாரு ராத்திரி சொல்லுதாம்மா வேறவனுக்கு கட்டி கொடுக்க. நான் அப்படி இன்னும் என் மக்களுக்கு வேற கல்யாணம் எதுவும் முடிக்கல. ஒரே கல்யாணம் தான். மேடையில் ஏறினதுதான் பூரா மண்டகத்தான். தீக்கணும் அக்கணும்ன்றவ இங்க கிட்ட வரக்கூடாது. இந்த படம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் என் கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்க. அதே சொல்லுவில்ல, என் படத்தை எடுத்தா விவேக் எர்ராண்டு வேவின. ஓ இவர் தான் விவேக்கா? என் பேரு எர்ரா. என் படத்தை அவர் படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு தெரியுங்களா? வேலை பார்த்திருக்காரு படத்துல முழுசா. எர்ரா படம் ஓடுமுடா, நல்லா ஓடுமுடான்னு கத்துனேன். படத்துக்கு இப்பெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் காசு இல்ல. சரிங்களா? பேரனுக்கு பவுனுத்தாய் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பவுனுத்தாய் ப்ரொடக்ஷன். அப்படி இல்லப்பா. புறம் கொடுத்துட்டியா? பகிர்ந்து கொடுத்து என்னத்தை கொடுத்தீங்க? ஒரு 2 வீடை கொடுத்தீங்கன்னா நம்ம எந்திரனே எடுக்கலாம். சில வீடெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டீங்க? எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. முதல் 40 லட்சம் 30 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டேன். இப்ப 2வது ஆளுக்கு 12 லட்சம் கொடுத்தேன். கேளுங்க, 8 பேர்த்துக்கு. நான் பேசாம உங்களுக்கு பேரன் ஆயிடவா? வா அதை செய்ய பத்தாது. வா நீ வா. இந்தாங்கடா பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. என்ன பாட்டி வந்துடவா? அவ்வளவு ஒரு வேலைக்காரி 10 ஆள் வேலை செஞ்சவ. இப்ப நான் கை ஊரா காய் பெற்ற மறந்துருக்கு. சரி இப்ப என்ன கையில ஏன் எதனால ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துறீங்க? ராத்திரி போய் 4 குளுக்கோஸு 4 நரம்பூசி போட்டு கண்டிப்பா. எதனால? இதயம் கொஞ்சம் பலவீனமாயிடுச்சா? இப்ப பரவாயில்லையா? உடம்பு நல்லா இருக்கு? அப்போ இப்ப ராத்திரிக்கு இப்ப நல்லா இருக்கு. ரொம்ப கரங்கிட்டு. படம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசுறாங்க? ஆத்தாடி
ஆத்தாடின்றாங்களா? பவுன் தாயின்னு சொல்றாங்க. தாய் கிழவி யாரு சொல்றா? அந்த டைட்டில் எப்படி இருக்கு உங்களுக்கு? அங்க போற அதை செட்டாளா என் பவுன் தாயி அப்படின்னு பாத்துக்கு இருக்கீங்களே. ஏன்னா இங்க போற பவுன் தாய் இருந்தது என்ன குழந்தைங்கலாம் சொல்லுதா பவுன்? அத்தா வேலுச்சாமி பத்தி சொல்லுங்க. அவருக்கு உங்களுக்கு காதல் கதை ஏதாவது இருக்கா? காதல் பண்ணியலாங்க. நாங்க கல்யாணம் பிடிக்கல. பொண்ணு இல்லைன்றதுக்கு அவ ஆத்தா சங்கிலி பதுக்கி சங்கிலியை போட்டு அந்த காலத்துல இங்க கட்டி போயிட்டா. பொண்ணு இல்லைன்ற அவரை பத்தி சொல்லுங்க. கட்டி போய் சீரழிஞ்சு அவங்க முதவே வப்பாட்டி வச்சிருந்துருக்கேன். அதோட வேதனிச்சா பவுன் தாயின்னு ஒரு நாள் கூட கூப்பிடலன்றல்ல. அப்படியா? எப்படிதான் அந்த பிள்ளையெல்லாம் பிறந்துச்சுன்னு எனக்கு அது இல்லை. அந்த முருகன் கூட கும்பிட்டு ஆகணும். ஒரு நாள் கூட கூப்பிட்டது இல்லையா? ஹெல்ப்புக்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? காலையில நீங்க உங்களுடைய வேலை காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? கரெக்டா இன்னைக்கு 3 மணிக்கு 2:30 மணிக்கு போவேன் ஆனகளுக்கு. மதியானமா? கோழி உப்பிட நைட்ல. சரி. நைட்டு 2:30க்கு போனா மக்க நாள் 12 மணிக்கு தான் வருவேன். 12 மணிக்கு தான் வருவீங்களா? சாப்பிட மாட்டேன். குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே படுக்கிறவதே 3 மணி 2:30 மணிக்கெல்லாம் போயிடணும். போய் அங்கே போய் ஆர்டர் பண்ணி சரக்கு பூரா வாங்கணும். 4 மணிக்குள்ளே எடுத்து வைக்கணும். ஆள் வந்துடும். ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் எல்லாமே வாரோம்மா விடிய விடிய இருக்கணும்மா கடைன்ட்டு வாங்க. வெளியூருக்காரங்கெல்லாம் வாங்குவாங்க. உட்காந்து கொடுத்துடுவேன். சரி, 3 மணிக்கு எழுந்துச்சு வேலைக்கு போறீங்கல்ல, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுலாம்? அந்த 2 பிள்ளை, ஒரு பிள்ளை மேலே குளிப்பாட்டி துணி துவைச்சு பள்ளிக்கூடம் போய் விட்டு எங்கள் பரதையாரு நீங்களே கொண்டு போய் விட்டுருவீங்களா? அந்த பிள்ளையதே விடும். எந்த பிள்ளைங்க? வேலைக்கார பிள்ளைய. வேலைக்காரன் அந்த 2 பேரும் விட்டு மத்தியானம் சாப்பாடு கொண்டு போகணும். ஒரு சாய் போய் கூப்பிட்டுக்கணும். அதுக்கு அந்த வேலை. ஒரு பிள்ளைக்கு வீட்டு வேலை. அந்த 2 பேரும் நீங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்க? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரது அதெல்லாம் பண்ணீங்களா? நல்லா பார்த்துக்கிடுவேன். என் பிள்ளை மாதிரி என் மக்களுக்கு எடுக்கிற துணியை விட கூட போட்டு எடுப்பேன் வேலைக்காரங்களுக்கு. ஆமாம். அப்போ கடைக்காரன் சொல்லுவியா, பொம்பளை பிள்ளை இல்லைன்ற துணி எடுக்கிறியாக்கா? வேலைக்கார பிள்ளைதாப்பா. இருந்தாலும் அது இருக்க போய்த்தானே நான் சம்பாதிக்கிறேன். உனக்கு பிறக்க முக்கான்வியா. கடைசியில் பிறந்தான். 120 ரூபாய் நகை போட்டு கட்டி கொடுத்தேன். 120 பவுன் 1 கிலோ 120 ரூபாய். யாருக்கு கட்டி கொடுத்தீங்க? அந்த பொண்ணுக்கு இருக்கிற வீடு. அதான் உங்க பொண்ணுக்கு? என் மகளுக்கு. 120 பவுன் போட்டீங்க. இப்போ இது நீங்க சினிமாலலாம் வந்திருக்கிறீங்க. நீங்க சினிமாலாம் போய் பார்ப்பீங்களா? தியேட்டர்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்றீங்கல்ல, அப்போ உங்களுக்கு சினிமா பார்க்குற ஆசை இருந்தால் தான் தியேட்டர் மேலே ஒரு ஆசை வந்திருக்கும். படத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டு சோறு ஒப்பாது எனக்கு. என்னது? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படத்துக்கு போயிட்டு சோறு ஒப்பாது. இம்பிட்டு வேலையும் அளந்து விட்டு இம்பிட்டு வேலையும் செஞ்சு இத்தனை கடைக்காரத்துக்கு ரூபாயை கொடுத்துட்டு படத்துக்கு போயிடுவேன். படத்துக்கு போயிடுவீங்க? அந்த வீட்டு வேலை இல்லை எனக்கு. அதான் 2 பேர் வச்சிருக்கிறீங்களா அசிஸ்டன்ட்? என்னென்ன படத்துக்கு போவீங்க? எல்லா படத்துக்கும்? அப்படிலாம் போக மாட்டேன். சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், நாகேஷ் படம். நாகேஷ் படம் பிடிக்காது. பிடிக்காதா? நாகேஷ் படம் பிடிக்காதா? என்ன பாட்டி சொல்றீங்க? ஏன்? எனக்கு என்னமோ பிடிக்காது. என்ன? ஏன்? எதனால? இன்னொரு 2-3 பேர் தியாகராஜ். தியாகராஜர்? அவர் படம் பிடிக்கும். பிரசாந்த் அவங்க அப்பா தானே சொல்றீங்க? சரி, இந்த படத்துல ராதிகா அவங்க நிறைய இந்த வட்டிக்கு விட்டு அவங்ககிட்ட காசு வாங்குறது, நிறைய சின்ன சின்ன சேட்டைகள் பண்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். படத்துல அவ்வளவு கைத்தட்டு வந்துச்சுல. இதுல எவ்வளவு தூரம் உங்களை பார்த்த மாதிரியே உங்களுக்கு இருந்தது? எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்குறேன். எந்த காட்சி? அடிக்கிறது பிடிக்கல. அடிக்கிறது பிடிக்கல? நீங்க அடிக்கிறது தானே காட்டியிருக்காங்க. அடிப்பேன். வீம்பா பேருந்து நான் மூஞ்சில எத்துவேன். காலை கொண்டதே எத்துவேன். கையை கொண்ட வைக்க மாட்டேன். ஆமா, எனக்கு அடிக்க தெரியாது. அடிக்க தெரியாது. கால் மட்டும் எங்கேருந்து வருது? வந்துடும். ஒரே கீழே எழுதிட்டுருவேன். ஆமா, கையை தொட்டு அடிக்க மாட்டேன் அவளை. அப்புறம் கஞ்சிக்கு இல்லைண்டா நான் கொடுத்துட்டு வருவேன். அது சொன்னீங்க. அப்ப தெரியா பட்சத்துல 2 ஈக்கலா. அடிக்கவும் செய்வீங்க, அணைக்கவும் செய்வீங்க. அடிக்கவும் செய்யறது, காசும் கொடுத்துடுறது. அந்த ராதிகா அம்மாவுக்கு ஒரு பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. பாவி காலத்தை என் மக அப்படித்தான் இருப்பா. அவ பாவியாத்தே 6 பிள்ளை அழுதாலும் மூக்க தொடச்சு வாங்கி கொடுத்துட்டு வருவா. பாவி பிள்ளை. அந்த பிள்ளை மாதிரியே அவ சுருளி மாதிரியே இருப்பா. சுருளி. என் மக பேரு பரமேஸ்வரி.
பரமேஸ்வரி. எம்ஜிஆர் வந்து பேர் வச்சது. எம்ஜிஆர் பேர் வச்சாரா? என்ன இது என்ன புதுசா இருக்குது? இங்க ஜெயிச்சிட்டாரு. இங்க ஒரு தூக்கம் வந்தாரு, அங்க இருக்கு. அப்பா எங்க வீடு வெற்றி செல்வின்னு கொடுத்தாரு. அப்ப பேரு. உங்க பொண்ணு வெள்ளிக்கிழமை பிறந்தவ. உங்க பொண்ணு பேரு வெற்றி செல்வி. எம்ஜிஆர் வச்ச பேரு. எம்ஜிஆர் வச்ச பேரு. அப்ப இந்த கோயில் என்ன அப்படி கிடக்குண்டாங்க, பூரா பூட்டு கிடக்கு. ஒரு சலத்து பூரா யாரும் விட மாட்டாங்க கோயிலுக்குள்ள. நாங்க மட்டும் யாருமே போக முடியாது. அவங்க போய்க்கிற வந்துக்கிற ஏன் இந்த கோயில் இப்படி கிடக்குண்டாரு. இங்கே நின்று நான் தான் சொன்னேன், ஐயா வீட்டு கோயில் சொந்த கோயில், அவங்க பட்டா கோயில் 20 ஏக்கரு 20 ஏக்கர் அது இப்படி இருக்கு, எங்களை விட மாட்டாங்க. ஆண்டு சரி தரு 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 தருன்னு எழுதினாரு. எல்லாரும் உள்ள போலான்னு கோயிலுக்கு சேர்ந்து வச்சு போக எல்லாம் கதவை திறந்துட்டாரு. எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா ஜாதிக்காரங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரு. அதே அந்த வாரத்தில் எனக்கு முட்ட இடம் கிடச்சிருக்கு. பட் இதானே இந்த கட்டில், இந்த கட்டிலுக்கு கீழே தானே 150 பவுன் ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க. படத்தில் பார்த்தோமே நாங்க. 150 என்ன 5 கிலோ கூட இருக்கும். சரி, ராதிகா நடிக்கிறதுக்கு பதிலாக உங்களை நடிக்க சொல்லி தான் நடிச்சிருக்கீங்களா? கூப்பிட்டாங்கல்ல, சொன்னாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.